வணக்கம். நான் விஜயராஜன் பிரகாஷன் கோல்லேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த சென்ட்ரிங் மெட்டீரியலை கொண்டு போகிற வண்டியில் எவ்வளோ வெயிட் ஏற்றலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா நிறையா இடம் இருந்ததுன்னா லாரி, பெரிய சைஸ் வண்டிகள்லாம் வரும். இப்போ வெறும் 8 அடி ரோடு 10 அடி ரோடு தான் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் பில்டிங் கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே சின்ன வண்டிங்க தான் யூஸ் ஆகும். நான் சொல்கிற சின்ன வண்டி அப்படிங்கிறது இந்த டாடா ஏஸ், மஹிந்திரா மேக்சிமோ, அசோக் லேலாண்ட் தோஸ்த், இந்த மாதிரி வண்டியில நம்ம குயிக்கா பொருள் எடுத்து அந்த சந்துக்குள்ளார கொண்டு டக்குன்னு கொடுத்துட்டு டக்குன்னு போயிடலாம். இதே லாரி எல்லாம் வந்துச்சுன்னா அது அந்த பில்டிங் மெட்டீரியல் சொல்ற நிறைய வெயிட் இருக்கிற மெட்டீரியல் கொண்டு வரதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 100 சென்ட்ரிங் சீட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்ட்ரிங் சீட்டோட விலை வெயிட் 16 கிலோ. ஸோ 100 சென்ட்ரிங் சீட்டோட வெயிட் 1600 கிலோ, அதாவது 1.6 டன். ஸோ இந்த 1.6 டன்னை நம்ம டாடா ஏஸ்ல யூஸ் பண்ண முடியும், ஆனால் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா டாடா ஏஸோட லோடிங் கெப்பாசிட்டி வெறும் 750 கிலோ தான். ஸோ நீங்கள் 750 கிலோ போடுற வெயிட்டு கம்பெனி கொடுக்குற வெயிட்ல இருந்து அதை விட டபுளாக போடும்போது என்ன ஆகும்னா அந்த வண்டியோட லைஃப் சீக்கிரமாக குறைஞ்சிரும், வண்டி இழுக்காது. குறிப்பாக உங்களோட பில்டிங் மேடு மாதிரி இருக்கிற இடத்துல மேடாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் டாடா ஏஸை வச்சு இந்த மெட்டீரியலை கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் டாடா ஏஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டன்னு கீழே இருக்கிற மெட்டீரியலை மட்டும் எடுத்துகிட்டு வரக்கு டாடா ஏஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து மேக்ஸிமோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமோவுக்கும் டாடா ஏஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வெறும் 50 கிலோ தான், 50லேருந்து 100 கிலோ தான் டிஃப்ரென்ஸ். ஸோ டாடா ஏஸ் 750 கிலோனா மேக்ஸிமம் 800லேருந்து 900 கிலோ தான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அதுவுமே 1லேருந்து 1.25 டன் இருக்கிற மெட்டீரியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து அசோக் லேலாண்ட் தோஸ்த். இந்த தோஸ்த்லேயும் நிறையா வேரியன்ட் இருக்குது. தோஸ்த் ப்ளஸ்ஸு, தோஸ்த் ஸ்ட்ராங்கு, இந்த மாதிரி படா தோஸ்து, இந்த மாதிரி இருக்குது. பட் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் ஒரு 1.25 டன்னு இல்லைன்னா 1 டன்லேருந்து 2 டன் இருக்கிறது தான் அதோட தோஸ்தோட கெப்பாசிட்டி. ஸோ இந்த லோடிங் கெப்பாசிட்டியை நீங்கள் மெட்டீரியல் வாடகைக்கு எடுக்கும்போது மைண்டில் வச்சுக்கோங்க. 1 டன்னு கீழேனா டாடா ஏஸ் மேக்ஸிமம் பெஸ்ட்டு. 1லேருந்து 2 டன்னுக்குள்ளார அப்படின்னா தோஸ்து, இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஓகே. 2 டன் அண்ட் எபோவ்னா பிக்கப் தான் நல்லா இழுத்துட்டு வரும்.